மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்ப்பா, அடுத்தவனுக்கு உதவி செய்து வாழு, அப்படி வாழ்வது தான் வாழ்க்கை அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்கல்ல. இப்போ உதவி செய்கிற மாதிரி தான் சார் செய்கிறான், உதவி செய்கிற மாதிரி தான் செய்கிறான், அது உதவியாக இல்லை. நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஒரு புள்ள அழுதுகிட்டு நிற்கிது, ஒரு ஆள் ஓடி போய் ஒரு சாக்லேட் வாங்கி அந்த பிள்ளை கொடுக்குறான். சாப்பிடுமா, பொம்பளை பிள்ளை சாப்பிடுமா, அழுகையை நிறுத்திடுது. நான் இங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், பாரியா எவ்வளோ பேர் பார்த்தான், அழுகிற பிள்ளைக்கு ஒரு சாக்லேட்டை வாங்கி கொடுத்து அந்த அழுகையை நிறுத்தணுங்கிற எண்ணம் அவனுக்கு தானே வந்துச்சு. எவ்வளவு நல்லவன் தெரியுமா அப்படின்னு நான் சொல்கிறேன். பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு, கொஞ்சம் பொறுமையாக இருந்து அப்புறம் சொல்லுங்கன்னார். கொஞ்சம் பொறுமையாக இருந்து அப்புறம் சொல்லுங்கன்னாரு. என்னடான்னு பார்த்தா டக்குன்னு அந்த புள்ள கழுத்தில் இருந்த சங்கிலியை கட்டிட்டு போயிட்டான். செயின் இருந்ததை கட்டிட்டு போயிட்டான். எதுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தான்? புள்ள அழுகையை நிறுத்துறதுக்கு இல்லை, சங்கிலியை கொண்டு போகிறதுக்கு. இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றார், அறம் என்பது எது? கொடுக்கறது இல்லை, எதுக்கு கொடுக்குறான்? அரண் என்பது எதுனா மனத்துக்கண் மாசு இலனாதல் அனைத்து அரண். மனதிலே குற்றமில்லாமல் இருக்கிறியா அறம். சாமியார் இப்படி போறான் சார், சாமியார் போறான், பின்னால் அவன் சிஷ்யம் போறான், 2 பேரும் போறான். ஆற்றுல இறங்கி அக்கறைக்கு போகும். அங்கே ஒரு பெரிய மாநாட்டில் இவர் பேசுறதுக்கு போறார் சாமியார். அவர் சிஷ்யம் பின்னால் அவருக்கு எல்லாம் தூக்கிட்டு போறார். ஆற்றுல இறங்குற போது ஒரு பெண் வந்தான், இளம் பெண், அழகான பெண் வந்தார். சாமியார்கிட்ட, பெரிய சாமி குருசாமி அதுகிட்ட கேட்டா, சாமி அக்கறையில் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, போகணும், தண்ணி ஜாஸ்தியாக போகுது, என்னால் நீச்சல்லாம் எனக்கு தெரியாது, கொஞ்சம் என்னை அக்கறையில் கொண்டு விட்டுறீங்களா? இங்கே வேறு யாரையுமே பார்க்க முடியல ஐயா, அதனால் நீங்கள் சாமி என்னை கொஞ்சம் உதவி செய்கிறீங்களான்னு. அந்த பெரிய சாமிக்கு வந்துச்சு கோபம். ஏய், நான் யாருன்னா சாமி, சாமியார்கிட்ட வந்து ஒரு பொம்பளை என்னை கொண்டு அக்கறையில் விடுன்னு சொல்றிய, உன்னை நான் தொட்டு தூக்கிட்டு போவேனா? நான் துறவி, என்னை ஆய்வுன்னு கத்துறான். அவள் பார்த்தா, ஐயா முடிஞ்சா அழைச்சிட்டு போ, இல்லைன்னா விடு, அதுக்கு ஏன் கத்துற அப்படின்ட்டு சின்ன சாமியை பார்த்தா, சாமி நீ என்ன சரி, நீயாவது கொஞ்சம் விடியா அப்படின்னு. சின்ன சாமி பார்த்தான், வாமான்னு, நீ வா கையை பிடிச்சிட்டு வான்னா. போனால் தண்ணி ஜாஸ்தியாக நனைஞ்சுட்டா, அப்படியே பிடிச்சி தூக்கி தோளில் போட்டான். பெரிய சாமி திரும்பி பார்த்தான், நம்ம சிஷ்ய உடம்பெல்லாம் நனைஞ்சி இருக்கா, அவளை தூக்கி தோளில் போட்டு வரான், நம்மளே இந்த வேலையை செஞ்சுருக்கலாமோ, நம்ம சான்ஸை விட்டு இந்த பிடிச்சிட்டான் அப்படின்ட்டு சாமி என்ன பண்ணுறான், திரும்பி அறிவு இருக்காடா உனக்கு, நீ எல்லாம் ஒரு சாமியாடா, ஒரு சாமியார்னு வந்துவிட்டு ஒரு பொம்பளையை தொட்டு தூக்குறிய அறிவில்லை உனக்கு, அந்த நாயை இந்த நாயன்ட்டு. இவன் ஒன்றுமே கவலைப்படல, அவன் மட்டும் கொண்டு போனான், பத்திரமா கொண்டு அக்கறையில் விட்டான். திரும்பி திரும்பி பார்த்து திட்டுறான், நாயே நீ எல்லாம் ஏன்டா சாமியார் ஆகுற அப்படி இப்படின்னா. அதுக்கு ஒன்றும் சொல்லல, விட்டு அவ போமா நீ போமான்னா போயிட்டான். போய் அந்த இதுக்கு மகாநாடு நடக்கிற இடத்துக்கு போகிறான், திரும்பி திரும்பி திட்டிக்கிட்டே போகிறான். மகாநாட்டில் போய் பேச போனவன் இதையே பேசுகிறான், சாமியார்லாம் ரொம்ப கட்டுப்பட்டான்னு பாருங்கள், என் கூட வந்து இதுமாரி ஒரு பொம்பளைய தொட்டு தூக்கிட்டு இது மாதிரிலாம் வந்தான் போனான் வந்தான்னு திட்டினான். ஏண்டா செஞ்சில்ல நீ அப்படின்னா. அவன் எழுந்திரிச்சான், சாமின்னா. ஏன்னா அவளை நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்களேன்னா. அவன் தொட்டதெல்லாம் உண்மைதான், கொண்டாந்து விட்டுட்டு வந்துட்டான்.
அதை பற்றின நினைப்பே அவனுக்கு இல்லை. அவன் மனசில் எந்த விதமான களங்கமும் இல்லை. ஆனால் இந்த பய தொடலை, அது கூடவே இருக்கான். திருவள்ளுவர் சொல்றார், மனதில் குற்றமில்லாமல் இருப்பது தாண்டா அறம். தொட்டதுனாலே தப்பா போயிடாது. அவளை தூக்கி தோல்ல போட்டு வந்தது தப்பு இல்லை. ஆனா நீ தொடல, என்ன பயன்? அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கியடா அப்படின்னு கேட்கறக்கூடிய கேள்வி இருக்கு பாருங்க, அற்புதமான கேள்வி. திருவள்ளுவர் அதை ஆழ்ந்து சிந்தித்து பார்த்து சொல்றார், மனதிலே குற்றமில்லாமல் இருக்க பழகிக்கோ. ஏன்னா மற்ற செயல்கள்லாம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், குற்றமில்லாத மனத்தோடு நீ எந்த செயலை செய்தாலும் அது சரியானதாக தான் இருக்கும். குற்றம் மட்டும் மனசுல இல்லைன்னா நீ அந்த பிள்ளைய அடிச்சினா அந்த பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்கு அடிச்சிருப்ப. எது நீ செய்தாலும் அன்பு, அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார். தெரியாதவன் தான் சொல்லுவான் அறத்துக்கு தான் அன்பு வேணும்னு. இல்லை, மரத்துக்கும் அன்பு தான் வேணும்னு சொன்னார். ஒரு வீர செயலை ஒருத்தர் செய்கிறான்னா மனதில் ஒரு அன்பு இல்லாமல் அதை செய்ய முடியாது. ஒன்று நாட்டுப்பற்று இருக்கணும், ஒரு மொழி பற்று இருக்கணும், அல்லது மனித நேயமாவது இருக்கணும். அவன் கஷ்டப்படுறான், அவனை போய் தூக்கி வைக்கிறான். வாழ்க்கையில் நான் ஒரு கதை படித்தேங்க, 10வது 9வது படிக்கிற போது ஒரு இங்கிலீஷ் போயம். அதில் கடவுள் பக்தினா என்னன்னு சொல்கிறான். கடவுள் பக்தினா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இது என் மனசில் மறக்கவே இல்லை. அபு பென் ஆடம்னு ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, போகும்போதே யாருக்காச்சும் உதவி செஞ்சுட்டே போவான். சின்ன பையன், அவர் கண்ணு தெரியாது நின்றுட்டு இருந்தாருன்னா, இங்கே வாங்க, எங்கே போகணும் உங்களுக்கு, கடத்தருக்கு போகணும், இங்கே வாங்க நான் அழைச்சிட்டு போகிறேன், அழைச்சிட்டு போய் விட்டுட்டு போவான். ஒரு உடம்பு சரியில்லாமல் யாராவது நின்றுட்டு இருந்தால் அழைச்சிட்டு போய் ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு போவான். யாரோ ஒரு அம்மா நின்றுட்டு சாமான் வாங்கணும், இல்லை நான் வாங்கிட்டு தர்றேம்மா வாங்கிட்டு. இப்படி எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு சத்தம் கேட்குது, முழிச்சுக்கிறான். முழிச்சுக்கிட்டு பார்க்குறான், ஒரு தேவதை இருக்கு, நிற்கிது. அது என்னமோ எழுதுது, இப்படி எடுத்து வச்சு அப்படி எழுதுது. இவன் முழிச்சு, நீ யாருன்னா, நான் ஏஞ்சல், நான் தேவதை அப்படின்னு. என்ன எழுதுற? இல்லை, யார் யாருக்கெல்லாம் இந்த ஊரில் கடவுள் பக்தி உள்ளவங்க யார் யார் இருக்காங்கன்னு லிஸ்ட்டு தயார் பண்ணுறேன். இந்த ஊரில் கடவுள் பக்தி உள்ளவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு லிஸ்ட்டு தயார் பண்ணுறேன். அபு பெண் கேட்குறான், என் பேர் இருக்கா? தேவதை சொல்லுது, இல்லையேப்பா. படித்து பார்த்துட்டு, இல்லையே, உன் பேர் இல்லையே. இப்படியா? இப்போ நான் செய்கிறது சரியில்லையோ? சரி சரி போயிட்டான். அப்புறம் ஒரு நாள் இதே மாதிரி சத்தம் கேட்குது, எழுந்திருக்கிறான். ஒரு தேவதை எழுது. என்ன எழுதுறேன்னா, கடவுள் யார் யார்கிட்ட பக்தியாக இருக்கிறார், கடவுள் யாரை ரொம்ப விரும்புகிறார், யார் மீது ரொம்ப அன்பாக இருக்கிறார்னு லிஸ்ட்டு தயார் பண்ணுறேன். அந்த தேவதை சொன்னிச்சு, என் பேர் இருக்கான்னா உன் பேர் தான் முதல் பேராக இருக்கு. அவன் கோயிலுக்கு போகல, எல்லாருக்கும் நல்லது செஞ்சான். அந்த தேவதை எந்த லிஸ்ட்ல அவனை சேர்க்குது? கடவுள் உன்கிட்ட வருவாருடா, நீ எதுக்கு கோயிலுக்கு போற? சாமி உன்கிட்ட வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். ஆனால் நமக்கு என்ன வேணும்னு கேட்கவே தெரியாது சார். இப்போ கடவுளே வந்து கேட்குறாருன்னு வச்சுங்களேன், என் பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் கேட்பேன். சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாக்க ஒரு கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டு போங்க. கடவுள்கிட்ட போய் கடலை மிட்டாய் கேட்டால் அவர் சிரிப்பா அவர் கொடுத்துட்டு போயிடுவார். சாதாரண ஒருத்தன் என்ன பண்ணுறாங்க, இந்த புராணம்லாம் படிக்கிறான். அதில் ஒரு புராணத்தில் பகீரதன் 1000 வருஷம் தவம் பண்ணான். கங்கை வந்து என்னமோ தவம் பண்ணணும்னா 1000 வருஷம் தவம் பண்ணான். அவன் நினச்சான், நம்மளும் தவம் பண்ணுவோம், வருவார் சிவபெருமான் வருவார், நம்ம ஏதாவது வாங்கலாம் அவ்வளோதான் அப்படின்ட்டு நிற்கிறான். நின்றுக்கிட்டு
ஐயா வாங்க. ஐயா முன்னாள் அமைச்சர் மதிவாணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்று. 1000 வருஷம் தவம் பண்ணுறான். பொன்னாத சிவபெருமான் வருவார். அப்படியே வரம் கேட்டு வாங்கலாம். சரி, இவன் என்ன பண்ணான்? நம்ம அதுமாரி தவம் பண்ணுவோம், சிவபெருமான் வந்தால் ஏதாவது வரம் கேட்டு வாங்கலாம் அப்படின்னு விட்டு தவத்தை ஆரம்பிச்சுட்டான். தவத்தை ஆரம்பித்தா சார், அப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த பக்கம் சிவபெருமான் போகிறார். போகிறவர் இவன் ஓம் நம சிவாய நம சிவாயன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானா, யாரோ நம்மளை கூப்பிட்றானேன்னு சொல்லிவிட்டு அவர் இறங்கி வந்துட்டார். வந்து என்னடா வேணும் உனக்குன்னு கேட்டார். நீ யாருன்னு கேட்டான். நான் தான் சிவபெருமான்னார். நீ இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? நான் படித்த புராணத்தில் 1000-2000 வருஷம் ஆகும்னு சொன்னான். நீ இவ்வளோ இல்லைப்பா, இப்போ வந்தேன், நீ சொல்லிக்கிட்டு இருந்த அடுத்த ரவுண்ட்லாம் வர்றதுன்னா ரொம்ப காலம் ஆகும், அதனால் இப்போ வந்தது அவனுக்கு சுலபமாக கொடுத்துட்டு போயிடுவோமேன்னு நினச்சி வந்தேன். நீ இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு எனக்கு தெரியாது, நான் இன்னும் என்ன வேணுங்கிறதே முடிவு பண்ணலேன்ட்டான். சரி ஏதாவது கேளு. இல்லையே, இன்னும் என்ன வாங்கணும், என்ன இப்போ தவம் பண்ணும் போதே யோசிச்சுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீ இவ்வளோ சீக்கிரம் அரை மணி நேரத்தில் வருவேன்னு நான் நினைக்கவே இல்லைப்பா அப்படின்னு. இந்த பார், இனிமே நான் வந்து வர்றதெல்லாம் ரொம்ப லேட் ஆகும். நான் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன். இந்த ஒரு 3 தேங்காவை உனக்கு தர்றேன். இந்த 3 தேங்காயை நீ வச்சுக்க. நீ போய் எப்போது ஒரு நாளைக்கு உனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறியோ, ஒரு பெரிய பங்களா வேணும்னு நினச்சியா, அந்த தேங்காவை உருட்டு, பங்களா அன்னுட்டு உருட்டு, தேங்காய் மறைஞ்சிரும், பங்களா வந்துடும். அதுமாரி 3 சான்ஸ் உனக்கு போ அப்படின்னு. இவன் எடுத்துக்கிட்டு வந்தானே தவிர யாரோ நம்ம தவத்தை கெடுக்கிறதுக்கு சூதுப்படுறானுங்களோ. யாரோ ஒருத்தர் சிவபெருமான் மாதிரி வந்தான், சிவபெருமான் தானானே தெரியல, அவன் நம்மளை வந்து இடையிலேயே கட் பண்ணி அனுப்பிட்டான். ஆனால் அந்த தேங்காய்க்கு சக்தி உண்டான்னு தெரியல. ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமேன்னு சொல்லிட்டு ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு எடுத்து உருட்ட போகிறான். இன்னும் என்ன வேணும்னு நீங்கள் ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்படியே பார்த்தான். அவனுக்கு மூக்கு ரொம்ப சப்பையாக இருக்கும். சரி இதை கேட்டுருவோம், ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நடக்குதான்னு பார்ப்போன்ட்டு இந்த தேங்காயை உருட்டி மூக்கை நல்லா நீட்டமாக ஆக்குன்னு கேட்டான். அது நீளமாக போய் எய்த்த செவுத்தில் போய் இடிக்குது. இப்படி திருப்பம் இல்லை, இப்படி திருப்பம் இல்லை. கலெக்டர் சாருக்கு சிரிப்பு வந்துடுச்சு. அதுமாரி ஆனால் எப்படி இருக்கும்னா ஆயிட்டு திருப்ப இதை எடுத்துக்கிட்டு பஸ்ஸிலெல்லாம் போக முடியாது. அவன் மூக்கெடுமா நம்ம என்னடா பண்ணுறதுன்ட்டு அவனும் ரொம்ப யோசனை பண்ணி இவன் என்ன பண்ணான், என்ன நம்ம கேட்டோம் இப்படி வந்துடுச்சு, தேங்காய்க்கு பவர் இருக்குது சரிதான், ஆனால் வந்து இப்படி ஆக்கிவிட்டதே அப்படின்ட்டு அடுத்த தேங்காயை எடுத்தான். இந்த இது நல்லா சின்னதாக ஆக்கிவிடுன்னு உருட்டிட்டான். அது உள்ளே விட்டு இது என்னடா பெரிய கஷ்டகாலமாக இருக்கே அப்படின்ட்டு 3வது தேங்காயை எடுத்து உருட்டி முந்தி இருந்த மாதிரி வையின்னா. இப்போ இது என்ன கதை? இது என்ன கதை? பரமஹம்சர் இந்த கதை எழுதுறார். அதில் என்ன சொல்றார், உனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கே தெரியாதுடா. எவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்தாலும் உன்னுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீ கேட்ப. ஆகையினால உன்னுடைய மனசை வளர்த்துக்கோ, தானா எல்லாம் சரியா போயிடும். அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, இதுக்கு போகலாமா, அதுக்கு போகலாமான்னு நினைக்காதே. ஒருத்தன் வர்றான், ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட வர்றான். அவன் என்ன சொல்றான், சாமி நீங்க கடவுளை பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறான். பார்த்துருக்கேனே. பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு காட்டுங்களேன். அப்போ எனக்கு இந்த கேள்வி சரியா இருக்குல்லங்க, நீ பார்த்துருக்கேன்னா எனக்கு காட்டலாம்ல. அப்படி தானே கேட்க தோணும். ஒரு லாஜிக்காக பார்த்தா அப்படி தானங்க வரும்.
நீ பார்த்துருக்கில்ல எனக்கு காட்டேன்னா. அதுக்கு பரமஹம்சர் பார்க்குறவங்க அந்தாண்ட உட்கார்ந்தவங்களாம் என்ன நினச்சாங்களாம், பரமஹம்சர் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டாரு, இதுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறாரு அப்படின்னுட்டு நினச்சாங்களாம். பரமஹம்சர் சொல்கிறார், நீங்கள் யாருங்கன்னு கேட்டார். நான் டாக்டர். அப்போ என்ன ஒரு டாக்டர் ஆக்குங்களேன் என்ன. அது எப்படி ஆக்க முடியும்? ஏன் நீங்கள் டாக்டர் தானே, என்ன ஒரு டாக்டர் ஆக்குங்க. நீங்கள் எம்பிபிஎஸ். ஏன்யா டாக்டர் ஆகிறதுக்கே ஒரு படிப்பு இருக்குன்னா கடவுளை பார்க்குறதுக்கு படிப்பு இருக்காது? அதை நான் படிச்சிருக்கேன், நீயும் படி பார்க்கலாம். என்ன படிப்பு படிக்கணும்னு வேணால் நான் சொல்லித் தருவேனே தவிர, அந்த படிப்பை நானே படிச்சது தான் நீ தான் படிக்கணுமே தவிர நான் படித்ததை வச்சுக்கிட்டு நீ பயனடைய முடியாது. இப்போ கடவுளுங்கிறது நாம நம்முடைய அனுபவத்தில் பார்க்கறது தானே. அதுதானே கண்ணதாசன் சொல்கிறாரு, என்னடான்னா என்ன கடவுள் இது கொடுக்கறது எதுக்கு? நான் கொடுத்து போடுறது தெரியும், செத்த அப்புறம் என்னடா வரும்னா செத்து போடுறது தெரியும். எல்லாத்தையும் நான் அனுபவித்து பார்த்தா தெரிஞ்சுக்கணும்னா நீ ஒருத்தன் எதுக்குன்னு கேட்குறார் கடைசியில் கண்ணதாசன். அதுக்கு கடவுள் சொல்கிறார், இங்கே வான்னு கிட்ட கூப்பிட்டு, அனுபவம் என்பதே நான் தானேங்கிறார். அதாவது இது ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஒரே வழிதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய மனம் அகன்றதாக குறுகியதாக இத்தனையோண்டா இருக்கக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் எல்லா செல்வமும் எய்தலாலே இல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை. அவன் நினைக்கிறான், கம்பன் நினைக்கிறான், எல்லாருக்கும் எல்லா செல்வமும் வந்துடணும்டா, ஒரு பயலும் இல்லாதவன் இருக்கக்கூடாது. அப்புறம் எவன் இருக்கிறவன்னு சொல்ல முடியாது பாருங்க. நான் வள்ளல்னு சொல்ல முடியாது. இல்லை, உன்கிட்ட வாங்கிறதுக்கு எவனாவது வந்தால் தானே நீ வள்ளல். எவனும் தான் வள்ளி, எல்லாருமே நல்லா இருக்கானே, அவனும் வள்ளலாக இருக்கலாம். மனம் நினைக்க வேண்டும். ஒரு பாட்டில் நக்கீரர் சொல்றார், நல்ல ஒரு புறநானூறு பாட்டு, இந்த உலகமே பொது இல்லை, எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்ற ஒரு மகாராஜா இருக்கான். இந்த உலகம் பொது இல்லை, எனக்கு மட்டுமே இந்த உலகம் முழுவதும் உரிமை அப்படின்னு சொல்ற மகாராஜா இருக்கிறான். இன்னொருத்தன் இருக்கான், அவன் வேடன். நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்த்திருக்கும் கல்லா ஒருவருக்கும். கல்வி அறிவே இல்லாத ஒருத்தன், ஒரு மகாராஜா, எல்லாம் தெரிஞ்சவர். அவர் சொல்றார் நக்கீரர், ரெண்டு பேருக்குமே தேவை ஒண்ணுதான். அவர் மகாராஜா, இவன் வேடன். இருவருக்கும் என்னடான்னா, உண்பது நாழி உடுப்பவை இரண்டே. உண்பது நாழி, உடுப்பது கீழே ஒரு ஆடை மேலே ஒரு ஆடை. என்கிட்ட 100 வேட்டி இருக்கு சார், 100 வேட்டி கட்டிக்க முடியுமா? ஒரு வேட்டி தானே கட்டிக்க முடியும். நானும் ஒரு வேட்டி தான் கட்டுவேன், மகாராஜாவும் ஒரு வேட்டி தான் கட்டுவேன். அவருக்கு கீழே ஒரு ஆடை வேணும், மேலே ஒரு ஆடை வேணும். வேடனுக்கும் கீழே ஒரு ஆடை வேணும், மேலே ஒரு ஆடை. அவருக்கு காப்படி அரிசி தான், இவருக்கு காப்படி அரிசி தான். உண்பது நாழி உடுப்பவை இரண்டே. அவன் சொன்னான், இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கடைசியில் முடிக்கிற போது, 9 நாழி உடுப்பவை இரண்டே. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சணும்னு நினைச்சின்னா துய்ப்பேம் எனினே தப்புன பலவேன். நீ எல்லாத்தையும் நீயே அனுபவிச்சிடணும்னு நினைச்சின்னா முடியாதுடா உன்னால் அனுபவிக்க. ஆகையினால எல்லாரும் வாழணும்னு நினைக்கக்கூடிய உயர்ந்த எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்ளுகிற பொழுது நம்முடைய மனம் அல்ல, நம்முடைய உடம்பு அல்ல, நம்முடைய சூழ்நிலை அல்ல, எல்லாமே நல்லா இருக்கும். நான் நல்லா இருந்தால் பார்த்தாது, என்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும்னு நினச்சி தான் சொன்னார். இந்த பார், ஒன்றே ஒன்று தான், உனக்கு உன் ஊர் தான் உன்னுடைய ஊர்னு நினைக்காத. எல்லா ஊரும் உன்னுடைய ஊர் தான். யாதும் ஊர் யாவரும் கேளு. இந்த பாரு,
அவன் என்னை கெடுத்துவிட்டான் இவன் என்னை கெடுத்துவிட்டான்னு நினைக்காத. தீதும் நன்று பிறர் தர வாரா, நோதலும் தவிர்தலும் அவற்று ஒரு அண்ணன். நீ என்னதான் செய்ய முடியும்? இப்போ வாழ்க்கைங்கிறது வேற ஒன்றும் இல்லைப்பா, அது ஒரு போக்கில் போயிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு போகிற, தண்ணியில் போகிறது மாதிரி புனை மாதிரி போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லி வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிற. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படிலாம் இருக்கிறேன்னு சொல்கிறான். ஒன்றே ஒன்று தான், நாம் இப்படி ஒவ்வொன்றையும் படிக்கிறோம், போகிறோம், வர்றோம். நம்ம என்னத்தை நினச்சேன், நான் எதுக்காக இந்த தலைப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், எல்லாம் பேசுகிறோம் கொள்கிறோம், புத்தி வர மாட்டேங்குது. படிக்கிறோம்ல, படித்தா எனக்காவது புத்தி வரணுமா இல்லையா? எனக்கும் வரலன்னா நான் என்னதான் பண்ணுறது? இவ்வளவு படிக்கிறோம், எல்லாம் தெரியுது, தெரிஞ்சு நான் நடக்கலைன்னா என்ன அர்த்தம்? முடியாது. ஒன்றுலேயும் ஒரு அறிவு வருது இல்லைங்க. மகாத்மா காந்தி பொய் பேசப்படாது, உண்மையே பேசணுங்கிறத எப்படா கற்றுக்கிட்டாருன்னா, ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்து கற்றுக்கிட்டாரு. இவருக்கு புத்தருக்கு எப்போ ஞானோதயம் உண்டானுச்சுன்னா, போதி மரத்தடியில் உட்காந்துருக்கிற போது அவருக்கு வந்ததுன்னு சொன்னான். அவருக்கு வந்தது. ஒரு சாமியார்கிட்ட போய் அவன் சிஷ்யன் கேட்டான், சாமி நீங்கள் சாமியாராக ஆனதுக்கு அப்புறம் ஞானம் வந்ததா, இல்லை ஞானம் வந்த அப்புறம் நீங்கள் சாமியார் ஆனீங்களான்னு கேட்டான். சாமியார் சொன்னார், ஞானம் வந்த அப்புறம் தாண்டா நான் சாமியார் ஆனேன். அது எப்படி? எல்லோரும் சாமியார் ஆகி ரொம்ப நாள் யோசனை பண்ணதுக்கு பிறகு தான் ஞானம் வருங்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஞானம் வந்ததுனால தான் நீ சாமியார் ஆனேன்னு சொல்கிறீங்களே, இது சரியா இல்லையே சாமி? நீ ஞானம்னு எதடா சொல்கிறேன்னு கேட்டார். இந்த மெய்யறிவு அது என் பொண்டாட்டி பேர் ஞானம், அவள் வந்ததுக்கு பிறகு தான் நான் சாமியாராக ஆனேன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ இவருக்கு ஞானம் எப்படா வரும்னா, எனக்கு எப்போ ஞானம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, புத்தருக்கு அங்கே, எனக்கு ஒரு பார்பர் ஷாப்பில் ஞானம் உண்டான்னு சார். வருமா சார்? பார்பர் ஷாப்பில் யாருக்காவது ஞாபகம் வருமா? எனக்கு வந்தது. பார்பர் ஷாப்புக்கு போனால் எனக்கு என்ன தெரியுமா, எப்போவும் ரொம்ப லேட் பண்ணுறாங்க. 2 பேர் இருந்தாங்கன்னா நமக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துருக்க. அதுலேயும் நான் எனக்கு தெரிஞ்சவர், அவர் நல்லா பேசுவார். அவர் வாத்தியார பாடம் எப்படி பள்ளிக்கூடத்தில் நடத்துறதுங்கிறத எனக்கு அவர் நடத்துவார். நான் அதை கேட்டு தான் ஆகணும், வேறு வழியில். ஏன்னா அவர் கையில் கத்தி வச்சிருக்கிறார். என்ன சார் நான் சொல்கிறது? நீங்கள் சொல்கிறது தான் சார், நீங்கள் வேலையை மட்டும் சரியாக பார்த்துருங்க. இப்படி இருக்கும் அவர்கிட்ட. அவர் நிறையா பேசுவார், கொள்வார். இது என்னடா எப்போ போட்ட மாதத்துக்கு ஒரு தடவை ரொம்ப கஷ்டமாக இருக்க அப்படின்ட்டு ஒரு கடையில் உட்காந்துருக்க போய் பேசிட்டு அவர் சொன்னார், இப்போ அதுக்கு ஒன்று வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு, ட்ரிம்மர்னு ஒன்று வந்திருக்கு. அதில் ஓரத்தில் பிளேடு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே இப்படி எடுத்துடலாம். இது ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு எடுத்துக்கிட்டால் ஒரு நாளைக்கு போய் ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம் கடைக்கு. அது ரொம்ப இது தேவலாமே, 1 மாதத்துக்கு ஒரு தடவை போகிறதுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை போகலாம் போல இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டேன். நமக்கு அனுபவம் இல்லையா? இப்படி எடுத்த உடனே பத்தையாக வந்துடுச்சு, இப்படி வந்துடுச்சு. இங்கே எடுத்தேன், இங்கே ஒரு தடவை எடுத்த உடனே புத்தியா நமக்கு சரியாகல விட்டுணும்ல, இங்கே பார்ப்போமேன்ட்டு அங்கே எடுத்து அங்கேயும் போயிட்டு இங்கேயும் போயிட்டு 4-5 இடம். இதோட பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது. நம்ம எல்லாரையும் கிண்டல் பண்ணியிருக்கோமா, அவன்லாம் எப்படா நம்மளை கிண்டல் பண்ணலான்னு பார்த்துட்டு இருப்பான். சரின்னு அதை இழுத்து அப்படி மூடிக்கிட்டு அவர்கிட்டே போய் சரி பண்ணிட்டு போயிடுவோன்ட்டு கடைக்கு போனேன். அவர் உட்கார வச்சு சீப்பை வச்சு அப்படி தூக்குனார். அவ்வளோதான். என்ன சார் தலை, இதுக்கு நான் என்ன செய்யணுங்க, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரே வார்த்தையோடு முடிஞ்சு போயிடும். நான் என்ன பண்ணினேன், நான் நாகூருக்கு போயிருந்தாலும் எங்கள் அண்ணன் நல்லா பார்க்குறதுக்கு. ஆமாம், அங்கே முடி வெட்டிக்கலான்றது ஒரு சின்ன பையன், அவன்கிட்ட போனேன்னா அவன் விவரம் இல்லாமல் வெட்டிட்டான். போய் யாரோ ஒரு பையன் மேலே ஒரு பழியை போட்டேன். அந்த ஆளுக்கு வந்தது பாருங்க கோவம். பையன் நீங்கள் யார், உங்கள் தலையை அந்த கயவாளி பையலை பிடிச்சி அடித்தா என்னன்னா, அப்போ யாரை ஏசுகிறான் அந்த ஆள், என்ன தான். ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நான் சொன்னேன், அவர் போனால் போகிறான், அப்போ சின்ன பையன் விட்டுடு. விடுறதாவது இவனோடெல்லாம்
ஐயா இவன் இப்போ என்னடா பண்ணுவான்னே தெரியலையே, எங்கே கொண்டு போவான்னு அப்படின்ட்டு, எப்பா சின்ன பயலாத இவனெல்லாம் மரத்தில் கட்டி வச்சு சார் அவன் என்ன தான் திட்டுறாரு அந்த ஆள், ஆனால் நான் ஒன்றும் செய்ய முடியல. ஏன் தெரியுமா, போய் சொல்லிட்டேன்ல. கடைசியில் என்ன பண்ணேன், நிறுத்திய நான் தாயா அது மாதிரி பண்ணிட்டேன், அதுக்கு வெட்கப்பட்டுக்கிட்டு தான் சின்ன பையன்னு சொன்னேன். யார் சார், நீங்களா சார் செஞ்சுருக்கீங்க, முதல் தடவையிலேயே உங்களுக்கு வேலை நல்லா வருதே சார்ன்ட்டான். சரி போடுறோம், நீ இவ்வளோ தடவை திட்டி விட்டு இதை வேறு சொல்லாது அப்படின்ட்டு அன்னையிலேருந்து ஒரு முடிவு பண்ணேன், இனி எந்த சூழ்நிலையும் போய் சொல்லக்கூடாது. புத்தருக்கு போதி மரம் வேண்டியதாக இருந்துச்சு, எனக்கு ஒரு பார்பர் ஷாப்பே போதுமானதாக இருந்துச்சு ஞானம் வர்றதுக்கு. இல்லை ஒரு பொய் சொன்னதுனால எவ்வளவு என்னையே எனக்கு எதுக்கு திட்டுறான், என்னால் ஒன்றும் செய்ய முடியல சார். ஆகையினால நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், எதிரி தப்பு பண்ணாதே, பொய் சொல்லாதே, உண்மையை பேசு, பிறரை திட்டாதே அப்படின்னா இதெல்லாம் சாதாரண விஷயம். ஏன் தெரியல அப்படின்னா, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சா இன்னொருத்தரை திட்டுற புத்தி நமக்கு வரவே வராது. அவனை இந்த பாரு நாம செய்யலையா தப்பு, அது மாதிரி தானே அவனும் செஞ்சுருக்கான், போனால் போகிறான் போ அப்படின்னு சொல்லிடணும். நாம் நம்ம பிள்ளை ஒரு தப்பு செஞ்சால் ரசிக்கிறோம்ல சார், ரசிக்கிறோம்ல. என் பேத்தி இருக்கா எங்கள் வீட்டில், அவள் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ பிள்ளையார் கோயில் இருக்குது, அங்கே ஒரு குருக்கள் வந்து பூஜை பண்ணுவார். பூஜை பண்ணிவிட்டு வந்து என்கிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்பார். என் பேத்தி என்கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்கிறது அவளுக்கு பிடிக்காது. அவர் என்ன செய்வார், அந்த குருக்கள்கிட்ட சொல்கிறா, ஏய்யா உங்களுக்கு வேறு வேலை இல்லை, இதுக்கிட்ட உட்காந்து என்ன காமிச்சு இதுக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்களே, ஒரு அரை மணி நேரம் பேசினா லூஸாக போயிடுவீங்க ஐயா, நாங்களே வீட்டில் கஷ்டப்பட்டு இருக்கோம், நீ வந்து பேச்சு கொடுக்குறிய ஐயா, போயா இந்த என்ன சுடரு நீ இப்படிலாம் சொல்கிற, ஐயாக்கிட்ட பேசி நான் எவ்வளோ விஷயம் ஆட போய பைத்தியமாக போடுவேன். ஏன் அதெல்லாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரம் பேசி விட்டு கிளம்புறாரு. கிளம்புன அந்த மனுஷன் என்ன பண்ணி தொலைச்சிட்டான், வலது கால் செருப்பை இடது காலில் போட்டு இடது கால் செருப்பை வலது காலில் தவறுதலாக போட்டான். வந்துட்டாயா என் பேத்தி வந்தா, என்ன சொன்னேன், இதுகிட்ட பேசாதே லூஸாவேன்னு சொன்னேன்ல, ஆயிட்ட பத்தியா, நாலுலேருந்து பேசுகிற வேலை வச்சுக்காத. என்ன சார் இப்போ யாராவது நம்மளை இப்படி கிண்டல் பண்ண ஆத்திரம் வருமா இல்லையா? நம்ம பிள்ளைன்னொன்னே அது சந்தோஷமாக ரசிக்கிறோம்ல. எல்லா பிள்ளைகளையும் நம்ம பிள்ளைய நினச்சா, புத்தர் கடைசியில் அவங்க வீட்டில் போய் பிச்சை எடுக்கிறார், அவர் வீட்லேயே கபில வாஸ்துக்கே போய் அங்கே பிச்சை எடுக்கிறார். அப்போ அவர் மாமன் கேட்குறான், அவர்கிட்ட ராகுலன் கேட்குறான், ஏன் என்னை விட்டுட்டு போனியே, என் மேலே உனக்கு பாசம் இல்லையான்னு கேட்டான். இருக்குடான்னார். அப்புறம் ஏன் விட்டுட்டு போனேன்னா, உன் மேலே பாசம் இருக்கிறது மாதிரியே உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகள்கிட்டையும் எனக்கு பாசம் இருக்கு, அதனால போனேன்னு சொல்கிறார். அதுதானே நல்ல ஞானம் இல்லை? என் பேத்தி ஒன்று சொன்னால் எனக்கு பொறுத்துக்க முடியுதுன்னா, அதே போல் யார் சொன்னாலும் பொறுத்து கொள்ளக்கூடிய மனத்தை பெற்றுவிட்டால் வாழ்க வையகம், உலகமெல்லாம் நன்றாக இருக்கும், நாமும் நன்றாக இருக்கலாம். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இதை ஒரு மந்திரம் மாதிரி சொன்னார். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், இது ரெண்டையும் சொன்னார். நீ நல்லா இரு, உலகத்தை நல்லா வச்சுக்கோ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, வள்ளலார் அப்படி சொன்னார். ஆகையினால நாம் நினைக்கிற போது செய்கிற போது எல்லாவற்றிலேயும் இந்த வார்த்தையை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா போகிறோம். வாழ்க வையகம் அப்படிங்கிறது மனசில் இருந்ததுன்னா பிறர் செய்கிற தீமையை பொறுத்து கொள்ளுகிற மனம் வரும். பிறர் துன்பப்படுகிற போது பொறுத்து கொள்ளாத மனம் வரும். ஓடிப்போய் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வரும். அப்படித்தான் இருக்கும். ஆகவே வாழ்க வையகம் என்பதை ஒரு மந்திரம் போல நாம் மனதில் வைத்துக்கொண்டு வாழ தலைப்பட்டால் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. எல்லாரும் நல்லா இருக்கும்போது நாமும் நல்லா இருப்போம். அதுதான் எல்லாருடைய நன்மையிலேயும் தான் நம்முடைய நன்மை இருக்கிறது என்கிற புத்தி வந்ததுன்னா வீணா அவனை ஒழி இவனை ஒழிங்கிற புத்தியெல்லாம் நமக்கு வராது. ஆகையினாலே வாழ்க வையகம் என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.